இது வந்து தாஜ்மஹாலுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க்கறதுக்கான என்ட்ரன்ஸ் தான். அவங்க கூட அந்த டூரிஸ்ட் கைடு வந்துட்டு அது வரைக்கும் தான் எனக்கு வேலிடிட்டி, நான் போகிறேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு எவ்வளோ சொன்னார்? 590 என்னமோ சொன்னார். எனக்கு டூரிஸ்ட் கைடே வேணாம், நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் கூகுள்லேயே வராது, நீங்கள் டூரிஸ்ட் கைடு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் இல்லை பரவாயில்ல அப்படின்னா வாட் இஸ் யூ அமௌண்ட்டு. நான் அப்புறம் 200னேன். அவர் சரின்ட்டார். அப்புறம் என்ன, ஐயோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக கேட்டுருக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இல்லை 150 தான் தருவேன், 150 தான் தருவேன்னு சொல்லி சண்டை போட்டு சரி 150 கொடுத்தால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இங்கேன்னு பாருங்கள், 2 மரத்துக்கு நடுவில் அப்படியே தாஜ்மஹால் வியூ சூப்பராக இருக்குல்ல. சரி நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு, இப்போமே நியர்லி டைம் வந்து 2க்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு திரும்ப அடுத்தடுத்த இடத்துக்கு போனால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னா மற்ற இடத்த பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ இதில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு பாருங்க. எங்கள் அப்பா இதை பார்த்து இந்த சைடு தாஜ்மஹாலை விட்டேங்க. எவ்வளோ பெருசு ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், நேரில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அக்கா சார் அப்படியே வார்த்தையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதே இல்லை, அப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. அதில் எங்கள் என்ட்ரி அந்த இது முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். கண்ணில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே எங்கப்பா சார் அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது இருக்கு 20 இயர்ஸ் ஆச்சு இது செய்கிறருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படி இங்கேருந்து பார்த்தாலும் அப்படியே அந்த அராபில் எழுதுனது தெரியுது, சூப்பராக இருக்குது. சரி மேலே என்ட்ரி இங்கே இருக்குது, மேலே போயிட்டு எடுப்போம். இங்கேருந்து பார்க்க இந்த ராயல் கேட் எப்படி இருக்குது எங்கப்பா. ஒயிட்டில் போட்டாலுமே பத்துறது இல்லை பார்க்குறக்கு. இதில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நேரில் பார்க்குறது சத்தியமாக வேறு லெவலுங்க. ஒரு தடவை லைஃப்பில் வந்து பார்த்துருங்க, செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே தான் அவங்களோட சமாதி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ராகிபிட்டட் இருந்தாலும் சரி நம்ம யூடியூபர்க்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக வேண்டி காமிக்கிறேன். ஓகே, நான் மீதி வெளியில் போய் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு தாஜ்மஹாலுக்கு எக்ஸிட் லெவல் பேக் சைடு வந்துட்டோம். அதாவது இதுதான் தாஜ்மஹாலோட பேக் வியூ. யமுனா ரிவர் போகுது. அப்படியேங்கப்பா, ஏதோ சின்ன ரிவர் நினச்சேங்க, இது கடல் மாதிரி இருக்குது. ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டியோடு போட்டிருக்காங்க, யாரும் தாண்டி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு. Here we go, தாஜ்மஹால். சரி அப்படியே வெளியில் போவோமா? இந்த இது பாருங்கள், கண்ணில் பார்க்க சூப்பராக இருக்குது. அதே மாதிரி உள்ளே நான் காமிச்சேன்ல, அந்த இது தான் வந்துட்டு மேலே ஷாஜகான் மும்தாஜோட இது. ஆனால் அது வந்துட்டு இவங்களாம் ரெடி பண்ணி மேலே வச்சுருக்காங்க. சேம் இது வந்துட்டு அதுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. அது வந்து எப்போ வருஷத்தில் 2 நாள் மட்டும் ஓப்பனாக எல்லா டூரிஸ்ட்க்கும். எப்படின்னா கரெக்டாக அவங்க இறந்த அன்றைக்கி மட்டும் அவங்கள ப்ரே பண்ணுறதுக்கு போவாங்கள்ல, ஸோ அன்னைக்கு மட்டும்தான் அது ஓப்பனாக. சூப்பராக இருக்குது இந்த இதெல்லாம். கண்ணில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா? ஓகே, 3 o'clock ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே தாஜ்மஹால் விட்டு வெளில போயிட்டே இருக்கோம்.
தெரியுதா பேக் சைடு. ஸோ திரும்பி பார்க்கறதுக்கு மனசு வர மாட்டேன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் கடைசியாக. சரி ஓகே, அப்படியே வெளில போயிட்டு பசிக்குது, 3 மணி ஆயிடுச்சு. போய் ஏதாச்சும் கொஞ்சமாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட் பார்த்துட்டு ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்கா, அந்த மார்க்கெட் போயிட்டு திரும்ப டெல்லி போயிடலாம்.